முன்னிட்டு இப்படி ஒரு கருத்துரை மற்றும் உரையாடல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக இளைஞர் கழக தோழர்களுக்கு முதலில் வணக்கமும் நன்றியும். இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் உரையாற்றிய எழுத்தாளர் தோழர் ஆ.க. ஈஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்து, இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதாவது மார்க்ஸ் பற்றி, அவர் நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு பெரிய கடலை ஒரு கையில் அள்ளி பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமானது. மிகப்பெரிய ஒரு மலர் தோட்டத்திலே நின்று கொண்டு எந்த மலரை பற்றி சொல்வது என்பது போன்ற ஒரு எந்த கருத்தை மார்க்சிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது. ஏன்னா மனித குலத்தின் அனைத்து பரிமாணங்களின் மீதும் மார்க்ஸ் அவர்களுடைய கருத்துக்களின் தாக்கமும் ஊக்கமும் இருக்கிறது. அப்ப மார்க்ஸ் நினைவுகள் என்பதை நான் நினைக்கக்குள்ளேயே அதை என்னவாக மார்க்ஸை நினைவுகளை நாம் பின்தொடர்வது என்ற கேள்வியும் வருகிறது. மார்க்ஸ் யாரை நினைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒப்படைத்தார்? அதைத்தான் நாமும் நினைக்க வேண்டியது. தொழிலாளி வர்க்கத்தை பற்றிய நினைவுகள் தான் மார்க்ஸ். உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள், கண்டங்கள், எங்கெல்லாமே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் ஒரு இதயம் துடித்ததல்லவா? அதுதான் மார்க்ஸ். அப்ப மார்க்ஸை நினைவு கூறுவது என்று சொல்லும் போதே அவரை எவ்வாறு நினைவு கூறுவது பொருத்தமானதாக இருக்கும்? மார்க்சிய அரசியல் என்பது ஒரு அடிப்படை என்றாலும் கூட அந்த வர்க்க போராட்டமும் வர்க்க உணர்ச்சியும் தொழிலாளர் வர்க்கத்துக்கான அர்ப்பணித்துக் கொண்ட அந்த வாழ்க்கையும் நம்மை தன்னியல்பாக மார்க்ஸை நோக்கி நெருக்கமாக இணைக்கிறது. மார்க்ஸை எப்படி நினைவு கூறலாம்? எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சர்வதேச பாட்டாளி வர்க்க தோழர் லீப்னக்ட், தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலந்தியும் ஈயும் நூலை எழுதினவர். ஒரு மிகச்சிறந்த தொழிலாளி வர்க்கத்தின் பிரதிநிதி. அவர் தொழிலாளியாகவும் மிகச்சிறந்த சித்தாந்த கண்ணோட்டம் உடையவராகவும் விளங்கிய தோழர். அவர் ஒரு சர்வதேச பாட்டாளி வர்க்க தோழர் என்றாலும் பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றவர், பல்வேறு தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் நடத்தியவர் அந்த தோழர் லீப்னக்ட். அவர் இன்னும் சொல்ல போனா அவருக்கு உறவுகளே அற்ற ஒரு நிலை கொண்டவர்னு சொல்லுவாங்க. சொந்த பந்தம் உறவு எதுவும் இல்லை, தொழிலாளி வர்க்கம் தான் உறவு. அப்படி வாழ்ந்திருக்கிறாரு. அவரு மார்க்ஸ் உயிரோடு இருக்கும்போது அந்த சர்வதேச தொழிற்சங்க லீக் என்பவற்றின் தொடர்புக்காக லண்டன்ல அவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கக்குள்ள அவர் எழுதுற வாக்கியங்கள், என்னுடைய தந்தை மார்க்ஸ்ன்னு எழுதுவார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உணர்ச்சி அவருக்கு மார்க்ஸ் கொடுத்திருப்பார் பாருங்க. ஒரு தந்தை மார்க்ஸ் என்று அவர் சொல்வது அவரை ஆதரித்து தங்க வைப்பது, உணவளிப்பது, உபசரிப்பது என்ற பொருளில் மட்டுமல்ல, அவருடைய சித்தாந்த கண்ணோட்டத்தை அவ்வளவு பொறுப்பாக இருந்து ஒரு ஞான தந்தையாக இருந்து அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார். அவருடைய நினைவு குறிப்புகள் நீங்க படிச்சீங்கன்னா அதை நன்றாக உணர முடியும். அப்படிப்பட்ட லீப்னக்ட், மார்க்ஸ் குடும்பம், தோழர் ஜென்னி அவரை அன்னை என்றே சொல்கிறார். மார்க்சுடைய மகள்கள் அனைவரை பற்றியும் அறிமுகம் அவருக்கு இருக்குது. மார்க்ஸோட இணைந்து பணியாற்றி அவர் வழிகாட்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் மார்க்ஸ் இறந்த பிறகு, பல்வேறு வேலைகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை லண்டனுக்கு வருவார். அப்போ மார்க்ஸுடைய கடைசி புதல்வி
இவர்களோடு இணைந்து லண்டன்ல அவருடைய பணிகளை முடித்து கொண்டு அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, மார்க்ஸ் இருந்த வீட்டை பார்க்கணும் என்கின்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை. அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த பழைய வீடு அவருக்கு அடையாளம் தெரியல, ஒரு குத்துமதிப்பா தெரியுது. எப்படியோ கண்டுபிடிச்சு அங்க போறாரு. அங்க போனோன்னா அந்த வீட்டுல ஒரு புதிய தலைமுறையை சேர்ந்தவங்க குடியிருக்கிறாங்க. அப்ப அங்க கேட்கிறாரு, இங்க முன்னாடி குடியிருந்த இந்த மாதிரி மார்க்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ இருந்தாங்கங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விருப்பம், அவர் இந்த மாடியில தான் இருந்தாங்க, அவர் வாழ்ந்த இடத்தை நான் ஒரு முறை போய் பார்க்க விரும்புகிறேன்னு தாராளமாங்கிறாங்க. அப்ப அந்த மாடிப்படியில் அவர் ஏறி செல்லும் போது மெல்ல மெல்ல அந்த உணர்வு பெறுகிறார். ஆமா, இந்த இடம் தான், இந்த இடத்துல வரக்குள்ளதான மார்க்ஸ் நம்மள்ட்ட இப்படி பேசிக்கிட்டு வந்தாரு, இந்த கருத்தை சொன்னாரு. உள்ளார போய் அறைய பார்க்குறப்ப, அடடா, இங்கே தானே உட்கார்ந்து மூலதனத்துக்கான அந்த குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தார். தத்துவத்தின் வறுமை பற்றியெல்லாம் வாதம் நடந்துச்சுங்க. வெவ்வேறு தோழர்கள், வெவ்வேறு நாட்டை சேர்ந்த தோழர்கள்லாம் இங்கே தானே மார்க்ஸோட உரையாடி கொண்டிருந்தோம் என்று அவருடைய நினைவுகள், அந்த மார்க்ஸ் வாழ்ந்த இடத்தை பார்த்தது இல்லைங்களா, அது ஒரு சொல் ஓவியம் போல தீட்டியிருப்பார். தோழர்கள் அவசியம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதல்ல, வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் பற்றிய நினைவு குறிப்புகள் என்ற நூலில் அந்த பகுதி இருக்கிறது, தோழர் லீப்னட் எழுதினது. அப்ப மார்க்ஸை நினைவு கூறும் போதே உள்ளார்ந்த ஒரு ஈடுபாடு, என்னுடைய தந்தை என்பதில் தொடங்கி எப்படி சர்வதேச தொழிலாளி வர்க்கத்துக்காக ஒரு மனிதர் இங்கே இருந்து இயங்கி கொண்டிருந்தார் என்ற மாதிரியெல்லாம் அப்ப அந்த நினைவு கூறுறப்ப அவர் தன்னறியாம சொல்லுவாரு, இப்படி உழைத்த மார்க்ஸை எவ்வளவு அவதூறுக்கு உள்ளாக்குனாங்க, எவ்வளவு தவறுதலாக பேசப்பட்டார், தாக்குதலுக்கு உள்ளானார், இதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த மனிதர் இங்கே வேலை செய்தாரே என்னுடைய தந்தை என்கிறார். பல இடங்கள்ல அவரை தந்தைன்னு சொல்றதுல அவ்வளோ, ஏன்னா அவரை லிப்னட்டினுடைய பின்னணி அப்படி, உறவுகளே இல்லை, தொழிலாளி வர்க்கம்தான் உறவு. அப்ப தொழிலாளி வர்க்கத்துக்கான அரசியல் சித்தத்தை தனக்கு கொடுத்த அந்த மார்க்ஸை அவர்தான் தந்தைங்கிற மாரி நினைக்கு மகிழ்கிறார். அவருடைய ஆற்றலை எந்த வகையில் அது மனித குலத்துக்கு முன்னேற்றகரமான ஒரு ஆற்றலை வழங்கிய நபர், என்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர். சாதாரண குடும்பங்கள்ல, வர்க்க உறவுகள்ல எங்க அப்பா யார் தெரியுமா என்று பொருளாதார பின்னணியை, செல்வாக்கை, செல்வத்தை பேசுறவங்க இன்னைக்கு நிறைய பார்க்கணும். ஆனா ஒரு சர்வதேச தொழிலாளி வர்க்கத்தின் தோழர் என் தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று நினைவு கூறுவதற்கு இல்லையா, அதுதான் நமக்கும் தேவையான மார்க்ஸை பற்றிய ஒரு நினைவு படிமமாக என் கண்முன்னே வந்து போகிறது. எப்படிப்பட்ட உழைப்பு மார்க்ஸினுடைய அந்த காலகட்டம், 19ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லைங்களா, உலக அளவிலேயே ஐரோப்பா, அமெரிக்காவில் நடக்கிற அரசியல் மாற்றங்களாக இருக்கட்டும், தொழில் புரட்சி, எத்தனையோ கண்டுபிடிப்புகள் அந்த 19ஆம் நூற்றாண்டுகள்ல, மருத்துவத்துறையில, இயற்கை விதிகள்ல, இப்படி பல, நம்ம அந்த பெரிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு லூயி பாய்ஸ்ட், அதெல்லாம் அப்பதான் அந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் வருது. கிராமபோனு, அலெக்சாண்டர் கிரகாம்பல் போன்றவர்களுடைய கண்டுபிடிப்பு 19ஆம் நூற்றாண்டில் எத்தனையோ மனித குலத்துக்கு முதலாளித்துவத்தினுடைய தோற்றத்திலிருந்து வரக்கூடிய கண்டுபிடிப்புகள் ஒரு பக்கம். வெறிநாய்கடிக்கு மருந்து கண்டுபிடித்தது ஒரு அவசியமானது. ஆனால் உலகத்தையே புதறிக் கொண்டிருக்கின்ற வெறிநாயான வளர்ந்து வரும் முதலாளித்துவத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சார் இல்லையா மார்க்ஸ். எப்பேற்பட்ட உழைப்பு. இன்னைக்கு நம்ம சாதாரண அப்படி கடந்து போறோம். இந்த நேரத்தில் இந்த நினைவுகளை உணர்வுபூர்வமாக வேறு தளத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோழர் மார்க்ஸினுடைய பங்களிப்பை, நூல்களை பற்றி சிறப்பா தொகுத்து சொல்லிட்டு போயிருக்கேன். அப்ப உணர்வு பூர்வமாக ஒரு பாட்டாளி வர்க்க தோழரும் ஆசானும் ஆகிய அந்த மார்க்ஸ் இந்த உலகத்திற்கு செய்த பணி இருக்கு இல்லைங்களா, தன்னுடைய தொழிலாளர் வர்க்கத்துக்கு, அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற பணி. அப்ப நான் முதல்ல நினைச்சு பார்க்கிறேன், மார்க்ஸுடைய அந்த தந்தை ஹென்ரிச் மார்க்ஸ், அவருக்கும் ஹென்ரியட் ட்ரெஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய அவருடைய தாயினுடைய பெயர்,
இந்த இருவரையுமே நான் மகிழ்ச்சிக்குரிய நம்முடைய உறவாக கருதி மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சாதாரணமான முறையில யோசிச்சு பாருங்க. மார்க்ஸ் என்ற மனிதரை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் உயிரியல் ரீதியாக என்பதற்காக மட்டுமல்ல. ஏன்னா ஒரு குழந்தையை ஈன்று புறந்தரும் போது நல்ல மனிதனாக வர வேண்டும்னு அதிகபட்சம் அவங்க நினைச்சிருக்கலாம். அதிலிருந்து மட்டும் அவர்களுடைய நான் நன்றியாக நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் பிறந்த குழந்தையை வளர்க்கின்ற சுற்றுச்சார்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த மனிதனுக்கு ஒரு ஆரம்ப பாடசாலை மேல். தன்னுடைய மகனை அறிவு புலத்திற்கு அக்கம் பக்கமாக மட்டும் வளர்க்கவில்லை, தொழிலாளி வர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் பல்வேறு மனிதர்களை புரிந்து கொள்ளவும் வழிவிட்டு வளர்ப்பது என்பது ஒரு உயரிய பண்பு. அது இன்னைக்கு நம்ம குடும்பங்களே அவசியம் தேவைப்படுது. ரொம்ப தொடக்கத்துல பார்த்தா நமக்கு யாரும் மார்க்சியெல்லாம் யாரும் முதல்ல யாரும் கல்வியாலாம் சொல்லிக் கொடுக்கல. நம்முடைய சுற்றுப்புறத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு இல்லைங்களா. அப்ப பல்வேறு வர்க்க அடுக்குகளில் உள்ள மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்கிறோம். இவர்களையெல்லாம் நம்முடைய கண்கொண்டு முதல்ல பார்ப்பதற்கு அனுமதிப்பது இல்லை. அது ரொம்ப ஒரு முக்கியமான பண்பு. மார்க்சினுடைய தாய் தந்தையரை இந்த நேரத்தில் நான் வேற எந்த சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சதில்லை. இந்த நேரத்தில் அவங்கள ரொம்ப நன்றியோடையும் நெகிழ்ச்சியோடையும் நினைச்சு பார்க்கிறேன். ஏன்னா மார்க்ஸோடைய பருவத்தை பார்த்தீங்கன்னா 5 வயதுக்கு பள்ளிக்கூடம் போறாங்கன்னு வச்சுங்க. 15 வயதுக்குள்ளேயே அவர் அத்தனை நூல்களையும் செய்திகளையும் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய தந்தையார் ஹென்ரிச் மார்க்ஸ். அவர் நடந்து அழைச்சிட்டு போகக்குள்ளேயே பல செய்திகளை வாய்மொழியா சொல்லுவாராம். பல தத்துவ மார்க்ஸுக்கு எங்கிருந்து இந்த ஈர்ப்பு வருதுன்னு இருக்கு இல்லைங்களா. அப்ப அவங்க அப்பா ஒரு யூதராக இருந்தாலும் கிறிஸ்தவராக தன்னை மதம் மாற்றிக் கொள்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல பையனுடைய சிந்தனையை ஒரு கட்டுப்பாட்டுல வைக்கணுங்கிற மாதிரி மார்க்ஸையும் கிறிஸ்தவராக ஞானஸ்தானம் செய்திருக்கிறார். கெட்ட ஆவிங்க அண்டக்கூடாதுன்னா உலகத்தின் மிக கெட்ட ஆவியான முதலாளித்துவத்தை ஏடு கலப்பதற்கான ஆவியாக மார்க்ஸ் எழுதிட்டார். தந்தையினுடைய அச்சத்தையும் மீறி. அப்ப அவர் ஒரு 15 வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா காண்ட், இந்த மாதிரி பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரடிஸ், கெத்தே, இந்த மாதிரியான தத்துவ ஞானிகள் வரலாறுகள் இதையெல்லாம் அவர் அந்த வயசுலயே தெரிஞ்சிருக்கிறார். அதற்கு பின்னணியாக இருந்து அவருடைய தந்தையினுடைய அந்த உரையாடல், சுதந்திரமான உரையாடல் என்பதை. ஆனா அவர் தந்தையார் என்ன நினைச்சிருக்கிறாரு, ரொம்ப ஒழுக்கமான பையனா, பிற்பாடு பிரயோஜனமானவனா இருக்கணும், சட்டம் படி. ஏன்னா அவர் சட்டம் படித்தவர் தந்தை. தத்துவத்துல போறத ஆபத்துன்னு உணர்ந்திருக்கிறாரு. மார்க்ஸ் கேட்கிற கேள்விகள், அவர் போற போக்கு, சிந்திக்கிறதை நினைத்து அவர் கொஞ்சம் அச்சப்பட்டிருக்காரு. நம்ம பையன் ரொம்ப முரட்டுத்தனமாக இதில் ஈடுபடுகிறானே, இவன் வாழ்க்கை மன அமைதியாக இருக்காதே. பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உழைக்கும் மக்களுடைய மன அமைதிக்காக பாடுபட்டவருக்கு எங்கிருந்து மன அமைதி கிடைப்பது? ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல உலகின் சிக்கல்களை யோசிப்பதை பற்றி மார்க்ஸ் எங்கெல்ஸ் எழுதிய ஒரு கடிதத்தில் என்னுடைய தலை வாட்டப்படுகிறதுன்னு ஒரு சொல்ல எழுதுவார். எவ்வளவு தலை கொடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சிந்திச்சிருக்காரு பாருங்க, அவர் சொந்த பிரச்சனையா தலையை வாட்டுறதுக்கு. அப்போ ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட சமூக உணர்வும் தொழிலாளி வர்க்க பாசமும் அவன் உள்ளிருந்த மனிதனை மேலும் ஒரு மனித பரப்புக்கு உரியவராக எப்படி வளர்த்து எடுத்திருக்குது. அதுக்கு பின்னணியில அந்த தாய் தந்தையினுடைய இதை நாம் நினைவு கூறவும் கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்ஸ் சாதாரணமாக வந்துவிடவில்லை. நம்மை போன்ற ஒரு தாய் தகப்பன் குடும்பம் வளர்ப்பு பின்னணியிலிருந்து வருகிறார். ஒரு கட்டத்துல பார்த்தா இவர் தத்துவ ரீதியான கலகங்கள் செய்யக்கூடிய மார்க்ஸாக இளமை பருவத்திலேயே அவர் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார், வெளிப்படுத்திக் கொள்கிறார். மாணவ பருவத்தின் கற்றையே அதானே எழுதுறாரு. ஒருவன் தன்னலம் மட்டும் கருதிய பண்புடையவனாக இருந்தால் சிறந்த விஞ்ஞானியாகலாம், தேர்ந்த எழுத்தாளனாகலாம், கவிஞனாகலாம். ஆனால் ஒரு முழுமை பெற்ற மனிதனாக இருக்க முடியாது. எண்ணற்ற மனிதர்களை மகிழ்ச்சி அடைய செய்பவனே அதிகப்படியான மகிழ்ச்சியை பெறுபவனாக இருக்க முடியும் என்று மார்க்ஸ் இந்த மாணவ பருவத்திலே ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. அப்போ அவங்க அப்பா எப்படி கலக்கம் அடைஞ்சிருப்பாரு. அப்ப அதை வைத்து அவர் தந்தை ஒரு நேரத்துல சொல்றாரு. ஏன்னா மார்க்ஸ் குறிப்பிட்ட வயதில் சிறந்த கருத்துகளையும் தேர்வு செய்து கொண்டார், சிறந்த காதலியையும் தேர்வு செய்து கொண்டார். அப்ப ஜென்னியினுடைய வாழப்போகும் தன்னுடைய மகன்
இப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறானே, உன்னை நம்பி வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீ மகிழ்ச்சி அளிப்பவனாக இருப்பாயா, சிந்தித்துப்பார் என்று ஒரு கட்டத்தில் மகனுடன் உரையாடல் நடத்துகிறார். அவரை நம்ம எதிர்மறையா பார்க்க முடியாது. இவரை நம்பி காதலித்து வரக்கூடிய அந்த பெண் எவ்வளவு சிரமப்படுவாள் என்பதை தொலைநோக்குல கணிச்சிருக்கிறார் பாருங்க. மார்க்ஸ் பெரிய நம்ம சமூக விஞ்ஞானிகள், மார்க்ஸுடைய தந்தை ஹென்ரிச் மார்க்ஸ் அவர் சொன்ன மாதிரி தானே மார்க்ஸுடைய வாழ்க்கை நடக்க வேண்டி இருந்திருக்குது. அப்ப ஒரு மருமகளை மகளாக நினைக்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட தன்மையை ஏன் ஒரு குறைந்த அளவு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை இந்த அமைப்பு முறைகள்ல நம்ம மார்க்சியத்தை படிப்பது, தீர வாதிப்பது, இவர்கள் மட்டும்தான் மார்க்சியவாதியா வருவாங்க, நம்ம சொல்றத உடனே கேட்கிறவன் தான் மார்க்சியவாதி கம்யூனிஸ்டா வருவான் என்று எந்த நபரையும் கைவிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்திலேயே பின்தங்கிய நிலையில் இருப்பவங்க இருப்பாங்க, நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்கிறாங்க, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு முதலில் மெய் உலகத்தை அறிமுகப்படுத்துவது, உழைக்கும் வர்க்கத்திற்கு அக்கம் பக்கமாக அவர்களுக்கான சூழலை அமைத்து கொடுப்பது என்பதை நாம் செய்ய வேண்டும் திட்டமிட்டு. ஒரு கம்யூனிஸ்டா இல்லாத ஹென்ரிச் மார்க்ஸாலேயே ஒரு மார்க்ஸுக்கான சூழலை தர முடிகிறது என்றால், இந்த மார்க்சின் நினைவு நாளில் நாம் நம் சுற்றுப்புறத்தில் என்ன வினையாற்றுகிறோம் என்பதையும் ஒரு நினைவுகூறலின் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த மார்க்ஸ் என்றால் எங்கெல்ஸ் என்று இணைக்காமலே பேச முடியாது. இவர்களுடைய காலப்பகுதியில் அவர் வரையறுத்து கொண்ட வேலை என்ன? மார்க்ஸுடைய காலப்பகுதி, எங்கெல்ஸுடைய காலப்பகுதியை பூராக பார்த்தால், அறிவியல் கம்யூனிசத்தை ஒரு புரட்சிகர கோட்பாடாக நிறுவுவது என்பதற்கான உழைப்பே அவர்கள் அதிக வாங்கியிருக்கு. ஏன்னா மார்க்ஸே சொல்லி இருப்பது போல, இந்த உலகத்துல வர்க்கம் இருப்பதையோ இயக்கவியல் இருப்பதையோ இதெல்லாம் மார்க்ஸ் கண்டுபிடித்தது அல்ல, ஏற்கனவே இருக்குது. இதை ஒரு வரலாற்று இயக்கவியல் பொருள்முதல்வாத கண்ணோட்டத்தில் ஒரு உலக கண்ணோட்டமாக இதை பெறுவதும் நமக்கு தருவதுமான உழைப்பு இருக்கு இல்லைங்களா, கடினமான உழைப்புங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு கருத்தை இவ்வளவு வளமான மார்க்சிய அடிப்படைகள் செல்வங்களை வைத்துக்கொண்டே நம்மளால நிறுவுவதற்கோ பேசுவதற்கோ ஒரு பிரச்சனையை அணுகுவதற்கோ முடியாத போது, அவர் எப்படி மார்க்ஸ் பொதுவா கருத்து நிறைய பேர் பேசுவாங்க, அறிவாளிகள் ஆய்வாளர்கள், வரையறுக்கக்கூடிய அந்த திட சித்தம் உண்டு. உன்னை வரையறுத்து தான் சொல்லுவார். அதனால்தான் லெனின் மார்க்ஸை பற்றி சொல்லக்குள்ள, இதுகாரும் மனித சமுதாயம் தோற்றுவித்த அனைத்தையுமே அவர் மறுபரிசீலனை செய்தார் அப்படிங்கிறார். ஏற்கனவே இருக்குது, பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு அப்படி நினைக்கல அவரு. சரியா, எந்த விதத்துல சரி அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்கிறாரு, விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறார். சரி, இது அறிவாளிகள் செய்யக்கூடியது, இது சரிதாங்கிறத எப்படி அவர் மார்க்ஸுக்கு ஒரு முடிவுக்கு வர்றாரு? தொழிலாளர் வர்க்க இயக்கத்தால் சோதித்து பார்த்தாருங்கிறார் லெனின். எவ்வளவு அருமையான லெனின் எங்க இருக்கிறார் பாருங்க, அவருடைய அறிவு கூர்மையை பாருங்க. ஒரு மனிதன் சிறப்பான கருத்துக்களை சொல்றான், அது எப்படி சிறப்பானது, முன்னக்கூட்டியே இதுதான் நடக்கும், இல்லை இதுதான் சரியானதுங்கிற உறுதியை எங்கிருந்து பெறுகிறார்? தொழிலாளர் வர்க்க இயக்கத்தால் அதை சோதித்து அறிந்து கொள்கிறார். அது மட்டும் இல்ல, மார்க்ஸுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு லெனின் சொல்றாருன்னா, முதலாளித்துவ வரம்புகளுக்குள்ளேயோ அதனுடைய தப்பெண்ணங்களுக்குள்ளேயோ தன்னை குறுக்கி கொள்ளாத ஒரு சிந்தனை வரையறுப்பை பெற்றவராக மார்க்ஸ் விளங்கினாருங்கிறார். முக்கியமான எவ்வளவு பெரிய விஷயத்த பொடிமேல் சரணுன்னு சொல்லிட்டு போறாரு லெனின். இப்படிப்பட்ட பார்வையை நாம் மார்க்ஸ் நினைக்கக்குள்ள, இந்த பார்வை நம்மகிட்ட இருக்கா, எப்படி தவற விடுறோம், எப்படி சொல்றாரு பாருங்க. அதனால்தான் அவர் தொடங்கும் போதே மார்க்ஸ் நூல்கள் அறியப்பட்ட நூல்களுக்கு முன்பே, பிரபலமான நூல்கள்ங்கிறதுக்கு முன்பே மார்க்ஸ் எங்கெல்ஸும் சேர்ந்து ஒரு 2-3 நூல் எழுதியிருக்கிறாங்க. புனித குடும்பம், தத்துவத்தின் வறுமை, இந்த இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலை போன்றதெல்லாம் அப்பயே அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, உலகத்துல வர்க்கங்களும் 19ஆம் நூற்றாண்டுகளினுடைய தொடக்க காலத்திலேயே பார்த்தா சின்ன சின்ன தொழிலாளர் வர்க்க குழுக்கள், இயக்கங்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா பல இயக்கங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் களத்துல நிக்கிறோம், களத்தில் நின்ற இயக்கங்கள் நிறைய இருக்குது. அப்ப மார்க்ஸும் எங்கெல்ஸும் அரசியல் அரங்கில் அறிமுகமாகக்குள்ள இது அனைத்தையுமே தாங்கள் சேகரித்த
அந்த வரலாற்று இயக்கவியல் பொருள்பல்வாதம் என்ற சோதனை சாலையில் விட்டு பரிசீலிக்கிறாங்க. அப்ப ஏகப்பட்ட கற்பனாவாத சோசலிஸ்டுகள், ஏகப்பட்ட குட்டி முதலாளித்துவ தப்பெண்ணங்களுக்குள்ளேயே சோசலிசத்தை பல பரிமாணங்கள்ல நாங்க காட்டுறோங்கிற மாதிரி பேசிக் கொண்டிருந்த தலைவர்கள். இதுல ஒரு ஆள் தான் அந்த லஸ்ஸாலியர்கள். லஸ்ஸால் அவர் எழுதுனாங்களா, கோத்தா வேலை திட்டத்தை பற்றிய விமர்சன குறிப்புகள்ங்கிற நூலை அரசியலரங்களை குறிப்பிட்ட சமூக பகுப்பாய்வை எப்போதும் செய்கிறார் மார்க்ஸ். மார்க்ஸை பத்தி நினைக்கிறப்ப நம்ம கருத வேண்டியது என்ன, தன்னுடைய ஒரு விஞ்ஞான அந்த சூத்திரம் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே நிலை பெற்றுருச்சு அப்படின்னு அந்த சூத்திரத்தை வரட்டுத்தனமா பேசுறவர் அல்ல மார்க்ஸ். எப்பொழுதும் அந்த அறிவியலின் துணை கொண்டு சமூகத்தின் உற்பத்தி வளர்ச்சி அதை ஒட்டி சமூகத்தை பகுப்பாய்வு செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப என்ன வகை வர்க்கங்கள் உருவாகி இருக்குது, இல்லைன்னா எங்கெல்ஸால் அப்படி எழுத முடியுமா? ஒரு சூத்திரவாதி மாதிரி இருந்தா என்ன சொல்லுவாங்க, முதலாளி தொழிலாளி. ஆனால் இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலையை பற்றி எங்கெல்ஸ் எழுதக்குள்ள எவ்வளவு துல்லியமா சொல்றாரு பாருங்க. இங்கிலாந்து என்ற நாடு பல காலனிகளை கொள்ளையடிப்பதன் மூலம் இங்கே ஒரு சலுகை பெற்ற தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. பல பேர் வர்க்கம்னு சொன்னாலே ஏதோ பொருளாதார அழகுல மட்டும் பேசுவாங்க, தொழிலாளின்னு மட்டும் பேசுவாங்கன்னு மார்க்சியத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மார்க்சியத்தை திரிக்கிறது. மார்க்ஸ் சொல்லலைங்கிறது. ஆனா தொடக்க இடத்திலேயே ஒரு இங்கிலாந்தின் தொழிலாளி வர்க்கத்தை ஆராயக்குள்ளேயே எங்கெல்ஸ் எப்படி பகுப்பாயிறார்னா, அடிப்பட்ட கூலி உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் அவர்கள் மட்டுமல்ல, சலுகை பெற்ற தொழிலாளி வர்க்கம் என்றும் ஒன்று உருவாகி இருக்கிறது. அப்ப இந்த வர்க்க பகுப்பாய்வை இந்த மார்க்சிய அடிப்படையில் செய்தால்தான் இந்த வர்க்கத்துக்கு இந்த வர்க்கத்தையும் எப்படி ஒன்றுபடுத்த முடியும், என்ன முரண்கள் இருக்கு, இதை எப்படி இணைப்பது என்கின்ற தத்துவ புரிதலே முதல்ல கிடைக்கும். இப்படி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த உற்பத்தி முறை இருக்கு இல்லைங்களா, இதுல என்ன வகையான வர்க்க அடுக்குகள் இருக்கு என்பதை நாம் ஆராய்கிறோமா, என்ன பகுப்பாய்வு நாமால் செய்யப்படுகிறது? அப்ப இதெல்லாம் கவனத்தில் கொள்வதற்கு மார்க்சிய அடிப்படை என்பது ஒரு உறுதிப்பட நமக்கு தேவைப்படுகிறது. கோத்தா வேலைத்திட்டம் பற்றிய விமர்சன குறிப்புகள்ல முழுக்க தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்தை, வேறு வர்க்கம்லாம் பின்தங்கிய வர்க்கம், எதையும் சேர்த்துக்க கூடாது, ஊசலான வர்க்கம், முதலாளிகளோட கூட்டணியை வைத்துக் கொண்டு நாம் ஒரு சோசலிசத்தை ஏற்படுத்தலாம், ஒரு சுதந்திர அரசை ஏற்படுத்தலாம் போன்ற ஒரு திரிபான கருத்துக்களை எல்லாம் முதல்ல கண்ணில் படக்குள்ள மார்க்ஸ் கடுமையாக எதிர்க்கிறார். மார்க்ஸ் எங்கெல்ஸுடைய மொத்த பணியே பார்த்தீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் சமுதாயத்தில் இது போன்ற சோசலிச புரட்சி நான் ஏற்பட்ட நாடு எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனால் அது ஏற்படணும்னாலே அதற்கான ஆயத்த அடிப்படை விதிகளை பிரயோகிப்பதில் ஒரு தொழிலாளி வர்க்கம் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கும், தெளிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான சித்தாந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அப்போ மார்க்ஸை பற்றி கூட இங்கிலாந்தில் அங்கு ஏற்கனவே லீகாக, கட்சிகளாக, தொழிற்சங்கங்களாக இருப்பவர்கள் நிறைய நக்கல் அடிச்சிருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க, போய் லைப்ரரியில படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சில பேர் நம்ம தோழர்களை கிண்டல் பண்றாங்க இல்லைங்களா, என்ன நடைமுறையில் சாதித்தாங்க வந்துருச்சா, சும்மா எழுதுவாங்க போடுவாங்க முகநூல் புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்ற கருத்துக்கு வினையாற்ற முடியாம குழுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம், போலீஸ் எங்களை அடிக்கிறாங்க, இவங்க உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கிற தன்மையில ஒரு சமூக விதியை பிரயோகிப்பது, அதில் தேர்ச்சி கொள்வது என்ற அடிப்படை அம்சத்தில் கவனம் செலுத்துவதை ரொம்ப சாதாரணமா பார்த்துருக்குறாங்க. அப்ப இந்த லஸ்ஸால் குரூப் இருக்கு இல்லைங்களா, நாங்க இருக்கிறதை வைத்துக்கொண்டு அப்படியே சாப்பிடுவோம்னு ஹார்லிக்ஸ் குரூப் மாதிரி சுதந்திர அரசு ஒரு தேசிய எல்லைக்குள்ளே தொழிலாளி வர்க்கத்தை சுருக்குவது போன்ற பல பிழைகளை கண்டுபிடித்து அதை விமர்சிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த திறந்த நிலையோடு அவர் வைத்த விமர்சனத்தையே ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி அமுக்கி வச்சிருந்திருக்கு, வெளியிலே விடாம இருந்திருக்கு. பிற்பாடு எங்கெல்ஸ் தான் அதை வெளியில விடுறாரு. சமூக ஜனநாயக கட்சி தொழிலாளர்களுக்கு சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் மார்க்ஸ் எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். ஏன் அப்படி எழுதுறாருன்னா, மார்க்சியத்தை, தொழிலாளி வர்க்கத்தை குட்டி முதலாளித்துவ செல்வாக்கின் கீழ் வீழ்ந்து விடக்கூடாது, அந்த எல்லையிலிருந்து மீட்க வேண்டும்
என்கின்ற துடிப்பு அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்கு. இந்த கற்பனாவாத சோசலிசம், புரட்சி பற்றிய கோட்பாடுகளை நிறுவுவதில் ஏற்படுகின்ற பிழைகள், இதை சரி செய்வதற்கான காலமே அதுவே பெரிய உழைப்பை அந்த காலகட்டத்தில் அவங்களோட உழைப்பு அந்த விதமா இருந்திருக்கு. சொல்ல போனா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை நம்ம தமிழ்ல படிச்சாலே ஒரு 7 முன்னுரை இருக்கும். அதுல ஒரு முன்னுரையில எங்கெல்ஸ் சொல்றாரு, அந்த காலகட்டத்துல நாங்க இந்த அறிக்கைக்கு பேரே சோசலிஸ்ட் அறிக்கைன்னு வைக்கதான் ஆசைப்பட்டோம். ஆனா அன்றைக்கு சோசலிஸ்டுகள் என்பவர்கள் பலவண்ண கற்பனாவாத சோசலிஸ்டுகளாகவும் மார்க்சிய அடிப்படையற்ற முறையில் பேசிக்கொண்டும் இருந்ததனால் சோசலிஸ்ட்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கு. அப்ப இதை மறுத்த பிரிவு தான் கம்யூனிஸ்ட்ங்கிற மாதிரி பேச வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தமிழ் பதிப்புல கூட ஒரு முன்னுரையில் இருக்குது. அப்ப சோசலிசம் என்பதை விஞ்ஞான பூர்வமாக நிறுவுவதற்கான அந்த உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவே அவங்க காலகட்டத்துக்கு பெரும் பணியா இருந்திருக்கு. அப்ப அந்த அடிப்படை அவர் செய்ததால் தான் பின்னால் வந்தவர்கள், அவர் எப்படி அவர் காலத்துல வந்து அந்த 19ஆம் நூற்றாண்டுல ரஸ்தாலியர்கள் மட்டும் இல்ல, அராஜகவாதம் பேசிய பக்கூனிஸ்டுகள், மார்ஜினிஸ்டுகள்னு சொல்லக்கூடியவங்க, புருதோனியர்கள் அத்தனை பேரையும் மறுத்து எழுதுறாரு. நீ பெரிய அறிவாளியா, எல்லாரையுமே மறுக்கிறாரு, இவர் என்ன பெரிய சங்கம் என்று, இவர் ஏதாவது நடைமுறையில இருக்கிறாரா, என்ன செஞ்சிட்டாரு என்ற விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டு சுருங்கல அவருக்கு தெரியுது இதுதான் சரி. அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலேயே சரியா குறிப்பிட்டிருப்பாரு, பாட்டாளி வர்க்கம் என்பது முற்றிலும் முதலாளி வர்க்க கட்சிகளிலிருந்து மாறாக, இன்னும் சரியான பொருள் எழுதுவார், உடைமையாளர்களோட கட்சிக்கு மாறான ஒரு தனித்த கட்சியாக இயங்கணுங்கிறார். இன்னைக்கு அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம் அரசியல் அரங்குல. முதலாளித்துவ கட்சிகள் வால் பிடிச்சுக்கிட்டே போய் நம்மளை வளர்த்துக்கலான்னு போய் இருக்கிறதும் போன கதையை பார்க்கிறோம் நம்ம. அப்ப எப்பங்க 848 அந்த அறிக்கை வரக்குள்ள அந்த காலகட்டத்திலேயே மார்க்ஸ் தெளிவா சொல்றாரு, உடைமையாளர்களுடைய முதலாளித்துவ கட்சிகளிலிருந்து முற்றிலும் அந்த நலன்களுக்கு எதிரான ஒரு கட்சியை பாட்டாளி வர்க்கம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பா சொல்றாரு, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை என்பது பாட்டாளி வர்க்கத்தின் பணியாகவே இருக்க வேண்டும். எவ்வளவு துல்லியமா வரையறுப்பு மார்க்ஸ் கிட்ட பாக்குறதா. பொதுவா காத்துல கம்பு சுத்துறதே கிடையாது. துல்லியமாக அந்த சமூக விஞ்ஞானத்தை பிரயோகிக்கின்ற அந்த ஆற்றலும் பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் பிற்பாடு அவர் காலத்திய கருத்து முதல்வாதிகளை கடுமையாக அரசியல் அரங்கில வந்து அப்புறப்படுத்துற வேலையை செஞ்சு மார்க்சியத்தை வந்து தொழிலாளர் வர்க்கத்திடம் கொண்டு செல்வதற்கு முட்டுக்கட்டையா என்னென்ன வாதங்கள் இருக்கோ அத்தனையும் விஞ்ஞானபூர்வமா அடிச்சு காலி பண்றது அவர் காலத்துல செஞ்ச மிகப்பெரிய வேலை அது. அதனால்தான் அவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைகள்ல இது போன்ற தன்மைகளையும் உலக அளவிலான கட்சிகள் தோழர்கள் கண்ணோட்டங்களா எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற முறையில அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு அவ்வளவு துல்லியமாக அவர் சொல்லி இருக்கிறாரு. மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில வர்க்கங்களாக சமுதாயம் உருவாகிவிட்ட பிறகு வர்க்கம் என்கிறதை ஒரு பொது அடிப்படையில் பேசினாலும் ஒவ்வொரு நாடு, மக்கள் பகுதிகள், கண்டங்கள் இவற்றில் வெவ்வேறு வடிவங்களில் எப்படி இந்த வர்க்கங்கள் இருக்குது, இந்த வர்க்க ஒடுக்குமுறை இருக்குது, பன்ம படிநிலையாக இருக்கும் என்று முன்னறிந்து அந்த வர்க்கம் என்பதை சமுதாய பொருளாதார படிமம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தன்மையை உள்ளடக்கி தான் அவர் விளக்கியிருக்கிறார். எங்கேயுமே பொதுவா இங்க கம்யூனிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் முன்வைக்கிறாங்க இல்லைங்களா, அவர் ஏதோ கோட்பாடா சொல்லிட்டு போயிட்டாருங்க, வர்க்கம்னு இங்க சாதின்னு ஒண்ணு இருக்குதுங்க, இது தெரியுங்களா என்று. இப்படி வர்க்கம் என்பது பல்வேறு சமூக அம்சங்களை உள்ளடக்கிய கண்ணோட்டத்தில் மார்க்ஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதை புரிந்து கொள்றத இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதை இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிக்கு முன்னாலே இருந்தும் நாம புரிந்து கொள்ள முடியாமல் இதை மார்க்சிய எதிரிகள் திரிப்பது ஒரு பக்கம் என்றால், நம்முடைய அணிகள் இந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமா என்ற கேள்வியை நம்மை நோக்கி நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது ஏன் இப்ப ஒரு மிகப்பெரிய இந்த கற்பனாவாதத்தை எதிர்த்து புரட்சிகர கோட்பாடாக மார்க்சியத்தை நிறுவிய பிறகும் அரசியல் அரங்கில் இதன் தொடர்ச்சியாக லெனின் இதை எதிர்கொண்டார் ரஷ்யாவில்.
அங்கேயும் இந்த கற்பனாவாத சோசியலிஸ்டுகள், அராஜகவாதிகள், நரோத்தனிஸ்டுகள் பல பிரிவினர் வர்றாங்க திரும்ப வரலாற்றில். அப்ப மார்க்ஸ் தான் அவருக்கு ஆசானாக இருந்து வழிகாட்டுகிறார். ஏன்னா குரூப்ஸ்கயா மார்க்சியத்தை லெனின் எவ்வாறு பயின்றார்னு ஒரு குறிப்புரை எழுதியிருக்கிறாங்க, அதை படிச்சா தெரியும். பொருள் முதல்வாதமும் அனுபவவாத விமர்சனமும் என்ற நூலே லெனின் மீண்டும் இந்த கருத்து முதல்வாத விஞ்ஞான வேடம் அணிந்த கபடதாரிகள், திரிபுவாதிகள் மார்க்சியம் தோத்துருச்சு, அதை செழுமைப்படுத்துறோம், மார்க்சியத்தை மறுவாசிப்பு செய்கிறோம் என்று விதவிதமான பெயரில் வந்த மார்க்சிய மற்ற போக்குகளை மார்க்சிய அடிப்படையில் என்று அடித்து நொறுக்குகிறார் லெனின். அதான் அந்த நூல், பொருள் முதல்வாதமும் அனுபவவாத விமர்சனமும் என்ற நூல். அப்ப மார்க்ஸ் எப்படி சிந்தித்தார், அதனுடைய உலகளாவிய தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டதால் தான் லெனின் மார்க்சியத்தை எவ்வாறு பயின்றார் என்று குரூப்ஸ்கயா அந்த நூல் சொன்ன இல்லைங்களா, அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மார்க்ஸ் எடுத்து அடிக்கடி படிப்பாரு. இதை பற்றி மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார், மார்க்ஸை பற்றி எதிர்த்து மற்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த எதிரும் புதிருமான படிப்பு இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து திரும்ப மார்க்சிடமிருந்தே அவர் விடை காண்பார். ஏன்னா ஒரு நாட்டில் புரட்சி செய்ய முடியாது கூடாதுன்னு சொன்ன நேரத்தில் அந்த நாட்டில் சாதித்து எப்படி ரஷ்ய போல்ஷிவிக்கள் செய்தார்கள். அப்ப தேசிய எல்லைக்குள், தேசிய வெறிக்குள் பட்டாளி வர்க்க நலை மூழ்கடித்து விடக்கூடாது என்று சொன்ன மார்க்ஸ் அவர்கள், மார்க்சியம் புரட்சி என்பது தொடர்ந்து இடையறாது செய்யக்கூடிய ஒரு தொடர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சத்தையும் கொண்டது. அப்ப ஒரு நாட்டில் அந்த உள்நாட்டு வர்க்கங்களை பகுப்பாய்வு செய்து அந்த முரண்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதைத்தான் அந்த கோத்தா வேலை திட்ட விமர்சனத்துல மார்க்ஸ் எழுதியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயக புரட்சிகள்லாம் சரியா அவன் மறுக்கல, ஆனா ஜனநாயக புரட்சி என்ற அம்சத்தையே ஒரு மார்க்சியவாதி எப்படி அங்கீகரிக்கணும்னா, அதிலிருந்து உடனடியாக சோசலிச அரசுங்கிற இலக்கு நோக்கி போவதற்காக பயன்படுத்தி கொள்ளணுமே ஒழிய அதற்கு வாழ்பிடித்து என்னாலும் இது நல்ல அரசாக இருக்கட்டும், விடியல் அரசாக இருக்கட்டும், ஒன்றாக வெல்வோம் இப்படி பின்னாடி போறதுக்காக அல்ல. இதிலிருந்து நம்முடைய கம்யூனிஸ்டுகள், பாட்டாளி வர்க்கம் தன்னுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்தி போராட்டத்திற்கான ஒரு தளமாகத்தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அப்ப இதை இந்த வர்க்க பகுப்பாய்வு என்பதை திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இப்ப இன்றைக்கு நம்முடைய நிலையிலிருந்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கு தமிழகத்திலேயோ பொது இடத்திலேயோ மார்க்சியம் என்பதை பற்றிய பார்வையே எப்படி இருக்குன்னா, மார்க்சிய அடிப்படையில் அதன் தனித்தன்மையை ஊன்று நின்று பேசுபவர்கள் புனிதவாதிகள். எல்லாம் கதைக்காவாது, பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப மார்க்சியத்தை முதலாளித்துவ எல்லைக்குள் குறுக்குவதுதான் புத்திசாலித்தனம், வளர்ந்து வரும் மார்க்சியம். இப்ப இந்த கருத்து ஏன் வளர்ந்து வருகிறது, திடீர்னு எப்படி வரும் இந்த 10 ஆண்டுகள்ல ரொம்ப அதிகமா? சோசலிச அரசு பின்னடைவு, சீனாவுடைய மாற்றம், இது மட்டும் காரணம் அல்ல. நவீன ஏகாதிபத்திய நிதி மூலதன வளர்ச்சி, அது உருவாக்கி இருக்கக்கூடிய உற்பத்தி விநியோக தொடர்ச்சி, இதில் உருவாகக்கூடிய வர்க்க அடுக்குகள் இந்த கருத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கின்றன. நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்திருக்கிறோம், 90களில் உலகமயம், தனியார் மயம், தாராள மயம்னு வந்ததுடன் சேர்ந்தே என்ன வந்தது, அடையாள அரசியல், என்ஜிஓக்கள், இது அம்பேத்கர் நூற்றாண்டு, பெரியார் சமூக நீதி என்ற கருத்துக்களும் சேர்ந்தே வந்தது. காட் என்ற ஒப்பந்தம் உற்பத்தி துறை ட்ரேட் பத்தி மட்டும்தான் பேசுனுச்சு. 90களுக்கு பிறகு தொடர்ச்சியா கேட்ஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு, ஜெனரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். இன்றைக்கு சேவைத்துறை என்பது மிக அபரிதமாக பெருகியிருக்கிறது உலகம் முழுக்க. உற்பத்தி துறை ஒரு பக்கம்னா, பல்வேறு சேவைத்துறைகள், நீங்க போக்குவரத்துலையா இருக்கட்டும், உணவுப் பொருள் டெலிவரியா இருக்கட்டும், மருத்துவத்துறையில இருக்கட்டும், தகவல் பரிமாற்றம், ஐடி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, ஏஐ உருவாக்கம், இப்ப இந்த சேவைத்துறை வளர்ச்சி என்பதில் ஒரு புதிய வகை வர்க்கங்கள் உருவாகி இருக்கு.
அப்ப நேரடி உழைப்பு, உடல் உழைப்பு இல்லாம மூளை உழைப்பு, திறன் பெற்ற உழைப்பு என்பது பொதுவில் வளர்ச்சி அடைகிறது. இப்ப இந்த சேவைத்துறை பின்னணியில இதனுடைய ஒட்டுப்புள்ளாக இருக்கக்கூடிய அறிவுத்துறை வர்க்கம் இல்லைங்களா, எதற்கு சேவை செய்தால் பிழைக்கலாம் என்கின்ற முறையில் அறிவுத்துறை வர்க்கத்தையும் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவம் உள்ளிழுத்திருக்கிறது. இவர்கள் வாழ்க்கையிலிருந்து தான் சிந்தனைன்னு மார் சொன்னாருங்களா, அந்த வாழ்விலிருந்து இந்த சிந்தனை வருது. இப்படிப்பட்ட முறையெல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்க, மார்க்சிய அடிப்படையை உறுதியாக பேசிக் கொண்டிருந்தால் இவர்கள் நக்சலைட்டு, பொதுப்பாதைக்கு வராதவங்க, வேலைக்கு ஆகாது, எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. அடுத்து என்ன சொன்னாங்க, மார்க்சியத்தை அப்படியே பேசினாலும் நம்ம நாட்டுக்கு எடுபடாதுங்க, கொஞ்சம் மிக்சடா அம்பேத்கர் பெரியார் இது இந்த மண்ணுக்கே உரியது, இப்படி கலந்து பேசினாதான் மார்க்சியம். இப்ப என்னாச்சு, மார்க்சியமே பேசக்கூடாது, இப்போதைக்கு பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு நமக்கு அம்பேத்கர் பெரியார் தான் கருத்து. எப்படி படிப்படியா வந்திருக்கு பாருங்க. இந்த நிலை ஏன் வந்தது? மார்க்சிய அடிப்படையை மார்க்ஸ் தன்னுடைய காலத்தில் எப்படி ஓங்கி பேசி எது சரி என்று நிரூபித்து வாதிட்டாரோ போரிட்டாரோ அந்த போராட்டத்தின் வலு குறைந்திருக்கிறது. மார்க்ஸ் நினைவு நாளை நினைவு கூறும் போது மார்க்ஸ் எங்கிருந்து இந்த வலுவை பெற்றார் என்பதையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். வளர்ந்து வரும் தொழிலாளி வர்க்கத்தின் மேல் தான் அவருடைய அந்த வலுவை பெற்றார். ஏன்னா நம்மளால மார்க்ஸ் மாரி சிந்திக்க தெரியாம இருக்கலாம், எழுத தெரியாம இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் மார்க்ஸ் போல தொழிலாளி வர்க்கத்தின் நலனில் அக்கறை கொள்ள மறுப்பது எது? அதை ரொம்ப நேர்மையா நம்ம சுய விமர்சனமாகவும் பரிசீலிக்க வேண்டியது. அந்த உணர்விலிருந்து தான் நம்ம மார்க்சியத்தை ஏற்றி பிடிக்கவும் முடியும், அதனுடைய அடிப்படையில் ஊன்றி நிற்கிற வலுவையும் பெற முடியும். மார்க்ஸ் அப்படி பெற்றார், லெனின் அப்படி பெற்றார், தோழர் ஸ்டாலின், மாசெத்தின், ஹோசிமின் எல்லாருக்கும் எங்கிருந்து அந்த வலு இருந்தது? அப்ப இன்றைக்கு நமக்கு வெளியே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க, சேவைத்துறையில விசிறி எறியப்பட்டு அன்றாடம் சுரண்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சாலும் ரத்தம் சுண்ட ஒரு குறிப்பிட்ட வயசுல வேலை செய்வது, பிழியப்படுவது, யாருக்கும் வேலை நிரந்தரம் அல்ல, பணி நிரந்தரம் அல்ல. ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் மக்கள் மத்தியிலே எதை பெரிய மனிதாபிமானமாக காட்டுது? யாரோ ஒரு பையன் கடலூர் பக்கத்துல சின்ன குழந்தை அவன் ரீல்ஸ் போட்டான்னு சொல்லி ஒரு நாட்டின் முதலமைச்சர் அழைத்து செக்ரட்டரியேட்ல அழைச்சி அவருடைய திறனை பாராட்டி, படிக்கணும் தம்பி, கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னா படிக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஒரு ஏழை மாணவன் எப்படி ஊக்கப்படுத்துறாரு. இந்த வயசுல படிக்கிற வயசுல இந்த 16 வயசு கீழே இதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கணும், அவசியமற்றது என்றே சில நாடுகள்ல அறிவுத்துறையினர் முடிவு செய்யறாங்க. விஞ்ஞானிகள் இளைஞர்களுடைய உளவியலை இது எந்த வகையில பாதிக்குதுன்னு. இப்போ ஒரு சிறிய குழந்தையோ பையனோ மற்றவனோ நம்முடைய அமைப்பை சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கோ கொடி பிடிச்சிட்டு வந்தாலே கம்யூனிஸ்டுகள் கட்டாயப்படுத்துறாங்க. தோழர், குழந்தைகளே இப்படி போராளியா உருவாக்குறாங்க என்று பேசக்கூடிய இந்த முதலாளி வர்க்கம் அவனை கையில பூரா ஒரு செல்லை கொடுத்து தனித்திறனை வளர்த்து விட்டு சமூக போராட்டத்திலிருந்து விலக்கி தனி சலுகை பெற்ற வர்க்கமாக நீயும் ஆயிக்கலாம். இதை பெரிய அறிவாளிங்க மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. நல்ல முதல்வருப்பா, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கு பாரு, இதை பாராட்ட தெரியாம வரட்டு பயில வந்த கம்யூனிஸ்டுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றவங்களை காய்கிறாங்க. உண்மையில் இதே போல ஒரு மாணவன், போராடக்கூடிய மாணவனை அழைத்து இந்த முதல்வரோ பிரதமரோ பாராட்டுவாரா? துப்புரவு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வீட்டுல குழந்தைங்க இல்லையா, குழந்தை குட்டியோடு உட்கார்ந்தாங்க. சென்னையில ரிப்பன் பில்டிங்ல போய் பார்த்தேன், குழந்தைகள்லாம் உட்கார்ந்தாங்க. அவர்கள் குழந்தைகள் அல்லவா? போராட்டத்திற்கு முகம் கொடுத்த குழந்தைகளை முதலாளி வர்க்கம் கொஞ்சுமா? நீ போராடுப்பா தம்பின்னு ஆதரிக்குமா? அப்ப இது போன்ற ஒரு ஜனநாயக பண்பே இல்லாத கட்சிகளுக்கு பின்னே சென்று நாம் முன்னேறி விடலாம் என்று கோட்பாட்டு ரீதியாக கலப்பதற்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு பெரியார் அமைப்பை சேர்ந்த தோழர்கள், அம்பேத்கர் அமைப்பை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சமூக பிரச்சனைக்கு வேலை செய்யலாம். அந்த ஜனநாயக பண்பு சரி. ஆனால் அதுதான் மார்க்சியம், மார்க்சியம் எல்லாமே அதுவும் ஒண்ணு என்று கோட்பாடு ரீதியாக சொல்வது எங்கே இழுத்து செல்லும்? இப்ப எல்லாரையும் அறிவாலயத்துக்கு இழுத்து சென்ற மாதிரி தான் இழுத்து செல்லும். கம்யூனிஸ்டாமே பேச முடியாது, அப்படி பேசுறவனும் பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சமூக ஊடகங்கள்ல ஒரு குறைந்த பேர் தான் இப்ப இந்த மஜக அமைப்பினர், வேறு சில அமைப்பினர்
இப்ப தோழர்களை பார்த்தா ஆகாயீஸ்வரன், சுந்தரச்சூரன், வேறு சில தோழர் இந்த சந்திரன் தாமோதரன், இப்படி சில பேர்கள் விடுபட்டு இருக்கலாம். இவங்க எல்லாம் தான் குறைந்தபட்ச பேர் தான் பேசிட்டு இருக்கிறோம் மார்க்சியம்னு சொல்லி. இது பேசுறதே பல பேருக்கு எரிச்சலா இருக்கு. மார்க்சியத்தை பேசாதே, அப்படி பேசுறது வரட்டுத்தனம், அப்படி இப்படி என்று சொல்லி தடுக்கின்ற அந்த தடுப்பாட்டம் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஏன் அப்ப அவங்களை இம்சை செய்து ஒரு புதிய தலைமுறையினரிடம் மார்க்சியத்தை, மார்க்சியல் இலனியத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய நெருக்கடியிலும் தேவையிலும் நம்ம இருக்கிறோம். இந்த நெருக்கடியும் தேவையும் எப்படி சரி செய்ய முடியும்னா, நாம் இந்த நவீன உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் பங்கு பெற்ற வர்க்கங்களை பற்றி பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும். இவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன? எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லையா? இங்க உள்ளவங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் தனியா இருக்குது, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு புரட்சிக்கான தேவையே பூர்த்தி ஆயிடுச்சு என்று பேசுவது எந்த வகைப்பட்டதாக இருக்கிறது? மார்க்சோ, ஒரு லெனினோ, எங்கெல்ஸோ தன் காலத்தில் இதை அனுமதித்திருப்பார்களா? இந்த மாதிரி கருத்தை சமாதானம் அடைந்திருப்பார்களா? ஏன்னா அவர்கள் காலகட்டத்தில் இது போன்ற கருத்து பேசியவர்களை எல்லாம் அவர்கள் மறுத்து பேசியிருக்கிறார்கள். நீ இன்றைக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் நல்லா பொற்காலமா இருக்கு. போலி கம்யூனிஸ்டுகளுக்கும் புரோகித வர்க்கங்களுக்கும் துணிச்சலா பேசுறாங்க. திராவிட கம்யூனிசம் என்ற பதத்தையே கொண்டு வந்துட்டாங்க. எந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்களாவது அவர்கள் எந்த வகையான ஐக்கிய முன்னணியில கூட இருக்கணும், இது தவறு கோட்பாடா என்று மறுத்து பேசுறது இல்லை. வாய் பேசினா ஐக்கிய முன்னணி கெட்டு போயிடும், நம்மளை விட்டு போயிடுவாங்க என்று இப்படி கருதி கொண்டு அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஐக்கியம் தான் நமக்கு முக்கியம், இப்படி பேசினா அவங்க போயிடுவாங்களே. நமக்கு யாரு பின்னாடி நிற்கக்கூடிய வர்க்கம், யாரை கொண்டு வந்து நிறுத்த போறோம், இந்த இலக்கிலிருந்து தானே நம்ம பேச முடியும். அப்ப ஒரு முகநூல்ல பாக்குறேன், மருதமுத்துன்னு ஒரு நபர், அவரெல்லாம் திராவிட தமிழருங்கிறாரு, திராவிட கம்யூனிஸ்ட்ங்கிறாரு, கம்யூனிஸ்ட்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எழுதுறாரு, மார்க்சியத்துக்கு அளப்பரிய மூலதனம் பங்காற்றிய தியாகு போன்றவர்கள்லாம் அவங்களை முன்னிலைப்படுத்துறாங்க. அப்ப அறிவாளிகளை கண்டு அஞ்சுவது, அமைப்பு நாங்க தான் வேலை செய்யறோம் அதனால அவங்கள பேசக்கூடாது, இல்ல இந்த உண்மையை பேசினா நம்ம ஐக்கிய முன்னணி உடைஞ்சிடும், பேசாதனால்தான் உடையும் அழியும், இதுதான் வரலாறு. இப்படி பேசியதால் தான் மார்க்சியம் வளர்ந்தது, மார்க்சிய அமைப்புகள் வளர்ந்தது, ரஷ்யால புரட்சி பண்ண முடிஞ்சது. தோழர் முடிச்சுக்கிறேன் தோழர், நேரம் அதிகமாயிடுச்சு, கடந்துட்டு போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு முடிக்கிறதுனால இதான் முடிச்சுக்கிறேன். அப்ப நம் காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியது என்ன, தெளிவுபடுத்த வேண்டியது என்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்ப நம்ம மார்க்ஸ் மாதிரி வேலை செய்யணும்னா என்ன செஞ்சாகணும்? ஏன்னா அம்பேத்கரோ பெரியாரோ அவர்கள் வெளிப்படையாக கருத்து சொல்லியிருக்காங்க, அவர்கள் மேல நான் எதுவும் இதுவா பார்க்கல. அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு, புத்தரா காரல் மார்க்ஸா? புத்தர் தான் சரி, காரல் மார்க்ஸ் ஏன் தவிர ஒரு 5-6 பாயிண்ட் வைக்கிறாரு, இது வன்முறை பாதையா இருக்குது, இது எடுபடாது. புத்தர் தான் சமாதான வழியில சமத்துவத்தை கொண்டு வருவாருங்கிற மாதிரி அவர் தொகுத்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் வெளிப்படையா மறுக்கல. பெரியாரும் அப்படிதான் சொல்லிட்டாரு. குறிப்பான தருணங்கள்ல தொழிற்சங்கம் கம்யூனிசம் பற்றி அவருடைய புரிதலே ஒரு பாமர புரிதலா இருக்கு. முதலாளியும் தொழிலாளியும் ஒரு பங்குதாரரா இருக்கணும், கூலிங்கிற மாதிரியே இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னவர் ஒரு விவசாய எழுச்சி வந்த போது அரண்டு போயிட்டார். வன்முறை ஏற்றுக்க முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யிட்டார். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அப்ப இவருடைய சித்தாந்த கண்ணோட்டத்தில் உள்ள பிழை என்று சொல்வது கூட எப்படி அவங்களை அவமானப்படுத்துறதாகும்? அவங்க சொல்றது இந்த வகையில பிழை, புரட்சிக்கு எதிர்கண்ணோட்டமா இருக்கு, கருத்து முதல்வாத சாயல்ல இருக்கு, இதெல்லாம் ஏன்பா இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா இப்படி சொல்வது எதிரானது, பெரியார் அம்பேத்கரை இழிவுபடுத்துவது. உண்மையிலே நீங்க செய்யறது தான் இப்படி மறுக்கிறார்கள் இல்லையா அந்த வரலாற்று கடமை, அவர்கள் தான் 2 பேரையுமே இழிவுபடுத்துறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே மூடி மறைக்கல, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. குறிப்பான தருணங்கள்ல நக்சல்பாரி எழுச்சி, உழவர் பேரெழுச்சியின் போது, தெலுங்கா அந்த எழுச்சியின் போதெல்லாம் என்ன ஆச்சு? அம்பேத்கர் தான் சட்ட அமைச்சரா இருந்தார். நேரு ராணுவத்தை வச்சு அடிச்சு உழவர்களை கொன்று குவித்த போது அவர் என்ன செய்ய முடிஞ்சது? அவருடைய சட்டத்தால் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? அப்ப புரட்சி பற்றிய கண்ணோட்டம், மார்க்சிய நிலைப்பாடுகள், அதை கோட்பாடுகளாக நிறுவுவது என்கின்ற நெருக்கடியில இன்னைக்கும் நம்ம இருக்கிறோங்கிறது அந்த அவலம். மார்க்ஸ் எல்லாம் முடிச்சு ஏற கட்டி கையில ஏதாவது வச்சுக்க ஆயுதங்கள் கொடுத்துட்டு போன பிறகும் அமைப்புகளாய் இருப்பவர்கள்
அளப்பரிய அந்த தோழர்களுடைய உழைப்பெல்லாம் நான் யாரையும் நான் குறை சொல்ல, எந்த தோழரையும் நான் நேசிக்கிறேன், எந்த அமைப்பில் உள்ள சமூக மாற்றம் வரணும். ஆனால் சிறந்த சித்தாந்தம் இல்லாமல், புரட்சிகர கோட்பாடு, தத்துவ தெளிவு இல்லாமல் போராடி யாருக்கு நம்முடைய உழைப்பை கொடுப்பது? அண்ணனே வரட்டும் திரும்ப ஆட்சியில, இவர் பாசிசத்தை ஒழிச்சிடுவாரு, இல்ல சாதாரண பார்ப்பனியத்தையே ஒழிக்க முடியல, ஒரு பாலியல் மிருகங்களே ஒழிக்க முடியாதவன் பாசிசத்தை ஒழிச்சிருவான? யாருகிட்ட கதை விடுறீங்க? மார்க்ஸ் மாரி நெஞ்சை நிமிர்த்தி இதன் அடிப்படையை பேச என்ன மறுக்குது? எந்த சுயநலம் உங்களை தடுக்குது? எந்த தத்துவ பார்வை உங்களை தடுக்குது? அப்ப நீங்க மார்க்சியவாதிகள் என்றால் மார்க்சியத்தை தான் பேசியாக வேண்டும். அப்ப இதை பேசுவதற்கான குறைந்தபட்ச குரல்களாக இருந்தாலும் பேசக்கூடிய எந்த தோழரையும் நான் மகிழ்ந்து வரவேற்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன். மார்க்ஸை நேசிப்பது என்பது வெறும் மார்க்ஸ் என்ற தனி மனிதரை நேசிப்பதல்ல, மார்க்சியம் என்ற மக்கள் விடுதலைக்கான அந்த வர்க்க கோட்பாட்டை நேசிப்பது, அந்த வர்க்க கோட்பாட்டுக்கு ஒரு துளியளவு பயன்படும் தோழர்களை நேசிப்பது, அவர்களை பணிகளை நினைவுகூர்ந்து வேலை செய்வது என்ற அடிப்படையில் இந்த நாளை புரிந்து கொள்வோம். மிக அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன், நிறைய செய்தி இருக்குன்னு நினைச்சு பேசிக்கிட்டே போயிட்டேன். தோழர்கள் இவ்வளவு நேரம் கேட்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். தோழர்களே, நன்றி. சிந்தியுங்கள்.